பிரைஸ்லார்ட். இன்று நாம் பார்க்க இருக்கிற மிஷனரியின் பெயர் புனித லாரன்ஸ். இவர் ஸ்பெயின் நாட்டில் பிறந்து ரோம் நகரத்தில் சென்று கர்த்தர் ஊழியத்தை செய்திருக்கிறார். கிபி 257 வருடம் சக்கரவர்த்தி வலேரியன் என்பவன் கிறிஸ்தவ சபைகளை துன்புறுத்த தொடங்கினான். அதற்கு முதல் கட்டமாக ஆயர்களையும் அத்தியட்சர்களையும் பிடித்து சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தான். பலர் தூக்கில் தொங்கவிடப்பட்டனர். ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்தவ சபைக்கு அக்காலத்தில் அதிக சொத்துக்கள் காணப்பட்டன. இவைகள் விதவைகள் மற்றும் மாதரவற்றவர்களை கவனிக்கும்படியாக செலவிடப்பட்டன. பரிசுத்த லாரன்ஸ் இப்பணியை மிகவும் நேர்மையுடன் அர்ப்பணிப்புடன் செய்து வந்தார். ரோம அரசாட்சிக்குட்பட்ட பிரிகேட் என்ற அரசன் ஒரு நாள் லாரன்ஸை அழைத்தான். திருச்சபையின் சொத்துக்கள் அனைத்தும் தன்னை சேர வேண்டும் எனவும் 3 நாட்களுக்குள் அவைகளை ஒப்படைக்கவும் ஆணையிட்டான். லாரன்ஸ் உத்தமத்தில் நிலை நிற்பவர் அல்லவா? எனவே அன்றே திருச்சபையின் சொத்துக்கள் அனைத்தையும் விற்று அவைகளை முடவர்கள், பார்வையற்றவர்கள், விதவைகள், ஆதரவற்றோர் மற்றும் ஏழைகள் அனைவருக்கும் பகிர்ந்தளித்தார். பின்னர் அம்மக்களை அவ்வரசனிடம் அழைத்து சென்று இவர்களே திருச்சபையின் சொத்துக்கள் என்றார். இதனை கண்ட அவ்வரசன் கடும் கோபத்துடன் லாரன்ஸை பிடித்து கை கால்களை கட்டி இரும்பு கட்டிலில் படுக்க வைத்து கீழே தீமூட்ட செய்தான். ஈவு இரக்கமின்றி கொடுமைப்படுத்தப்பட்டார். சுடர்விட்டு எரியும் நெருப்பிலும் அவர் முகம் தேவதூதனை போல காட்சியளித்தது. வெகு நேரம் சென்ற பின்பு இவர் அரசனை நோக்கி, எனது உடல் நன்றாக வெந்துவிட்டது, இப்போது நீர் இதை எடுத்து உண்ணலாம் என்று சாந்தமாக பதிலளித்தார். பக்தர்கள் இவர் சடலத்தை எடுத்து அடக்கம் செய்தனர். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, அருமையான லாரன்ஸ் அவருடைய சாட்சி, அவருடைய ஊழியம், அவர் தேவனுக்காக வைராக்கியமாக நின்ற சில காரியம் நம்மளை மெய் சிலிர்க்க வைக்கிறது. கர்த்தருக்காக நாம் இப்படி வாழ முடியுமா? நம்மால் இப்படி செய்ய முடியுமா? நம்முடைய அன்பு தேவனிடம் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது? சிந்திப்போம். அவருக்காக எதையாகிலும் செய்ய முயற்சிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். God bless you. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பா